சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டைட்டில்டு டியூஸ்டேல ரொம்ப சென்சேஷனலான ஹான்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மேக்னஸ் கால்சனோட வந்து மோதுறாரு. ஸோ இந்த ஆட்டம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ இந்த கேம் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மேக்னஸ் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. இது ரொம்ப லென்த்தியான ஒரு ஆட்டமாக இருக்கும். அதனால் வேகமாக வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து சில பேர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு குயிக்காக பார்த்துருவோம். ஏன்னா 100 மூவ் விளையாடி இருக்கக்கூடிய இது ஒரு ஆட்டமாக இருக்கும். ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடி நம்ம மேக்னஸை வீழ்த்திடலான்றத ஒரு எண்ணத்தோட C5 வந்து விளையாடுறாரு. நைட் F3, அதுக்கப்புறம் பான் D6, பான் டு D4, C takes D4, நைட் takes D4, அதுக்கப்புறம் நைட் F6, நைட் C3, அதுக்கப்புறம் A6க்கு அப்புறம் பிஷப் E3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா E5. ஸோ நைட் ஆஃப் வேரியேஷனோட மெயின் மூவ் ஆர் மெயின் லைன் வந்து விளையாடுறாரு. பட் இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து இங்கே B3 ட்ரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஷப் E2, குயின் D2, குயின் சைட் கேசல், F3, G4 இதுதான் வந்து டிப்பிக்கலாக பண்ணக்கூடியது. பட் இந்த கேமில் மேக்னஸ் வந்து இங்கிலீஷ் அட்டாக் தான் போவார் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துருக்க எந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலீஷ் அட்டாக் தான் இதுவுமே. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. ஏன்னா குயின் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணாததுனால. ஸோ பிஷப் E7 விளையாடுறாரு. இது வந்து ஆக்சுவலாக சைட் லைன், ஓகேங்களா. ஸோ பிஷப் இந்த நைட்டை வந்து திரும்ப ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் லைன் வந்து அவர் கன்சிடர் பண்ணுறாரு, அவர் விளையாடுறாரு. பிஷப் C4, அதுக்கப்புறம் கேசல்ஸ், பிஷப் E6 சேலஞ்சிங் பிஷப், அதை வந்து வெட்டிடுறாரு. வெட்டின உடனே பார்த்திங்கன்னா இந்த D5ல ஒரு சின்ன ஒரு grip வந்து பிளாக்கு கிடச்சிருக்கு. மேபி D5 வந்து அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் A4 போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டையோ அல்லது பிஷப்பையோ B6ல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதை தடுக்கிறதுக்கு திரும்ப நைட் FD7 ஆடுறாரு. பான் டு C4. பான் டு C4 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிற அந்த வார்த்தை தான், மல்டிபர்பஸ் மூவ். ஏன்னா நம்ம வந்து C5 பிரேக் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தலாம் எப்பயாவது தேவைப்பட்டால். ரெண்டாவது இங்கே இந்த ஸ்கொயருக்கு வந்து கண்ட்ரோல் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது நைட்டு திரும்ப C3ல் வச்சதாக கூட நம்ம வந்து C பான் வந்து பிளாக் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சம்டைம்ஸ் இந்த B5 விளையாடும் போது நம்ம கேப்சர் பண்ணலாம். நைட்டு பின்னாடி வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் வீக் பான் இருக்கும். ஸோ இப்படி பல ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இந்த C4ல் இருக்குது. ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் ரூக் C1, பான் B6, குயின் B3, குயின் B3க்கு அப்புறம் ரூக் B8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் C5. இது ரொம்ப என்னடா அது C5 விளையாடுற மாதிரி அப்படிங்கிறது தோணும். பட் E6 பான் ஹேங்கிங்கில் இருக்குது, அதுதான் ஐடியா. ஸோ நைட்டால் 2 பேரும் வெட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே டிஸ்கவரி கொடுத்தவொடனே குயின் டெக்ஸ் E6 செக் கொடுக்குறாரு. செக் கொடுத்தவொடனே கிங் H8, அதுக்கப்புறம் B3. ஜஸ்ட் அந்த பானை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீக் பான்ஸாக இருக்கக்கூடிய இந்த பான்ஸை டார்கெட் பண்ணோம். எப்படி கேம் போகுதுன்றதை பார்க்கலாம். நைட் டு D4, ஏன்னா அந்த D4 ஸ்கொயர் ரொம்ப வீக்கான ஸ்கொயர், அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வைக்கிறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D4, E டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் E5. திரும்பவும் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. D5 வந்து விளையாடுறாரு. ஆப்வியஸ்லி இந்த பானை நீங்கள் வெட்ட முடியாது. அப்படி வெட்டினீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுக்கு வந்து நல்ல சிவியரான அட்வான்டேஜ் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ ஈஸியாக வந்து இந்த பான்ஸை டார்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹேங்கிங் பான்ஸை அடுத்து இந்த பானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்கில் தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம ஈஸியாக ரூக்ஸை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணிக்கலாம். கிங் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ லைட் ஸ்கொயர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பட் நம்ம கிங் அந்த மாதிரி கிடையாது. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு D5 விளையாடுறாரு. இதனால் குயின் டு G4, ரூக் B4. ஸோ டிஸ்கவரி எதாவது செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ரூக் FD1 ஆடுறாரு. குயின் E8, அதுக்கப்புறம் குயின் E6, குயின் E6க்கு அப்புறம் குயின் F7. ஓகே, குயின் ட்ரேட் பண்ணி என் கேம்குள்ளே போகிறாங்க. என் கேம்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப கிட்டத்தட்ட 25வது மூவ் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி மேக்னஸ்க்கு 2 நிமிஷம் டைம் இருக்குது. நீமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ G5 இந்த என் கேம் மட்டும் கிட்டத்தட்ட 70 மூவ் வந்து போக போகுது. எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நைட் டு D3, ரூக் B5 அந்த பானை சேவ் பண்ணுறாரு. G3, F4 வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஐடியா. கிங் G7, அதுக்கப்புறம் E6. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் F8 போயிடுது. அடுத்து A4க்கு அப்புறம் ரூக் டெக்ஸ் B3 அண்ட் தென் நைட் டெக்ஸ் E5. ஸோ அந்த பானைக்கு இந்த பானை கொடுக்குறாரு. பட் என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் த போர்டில் டபுள் பான் வந்து இருக்குன்றதுனால மேக்னஸ் வந்து அதை வந்து டார்கெட் பண்ணுவார். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ நைட் டெக்ஸ் A6, அதுக்கப்புறம் ரூக் FC8. இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பாக்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக மேக்னஸ், இல்லைனா வந்து நைட் வந்து ட்ராப் ஆகிடும். ரூக் டு B1 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் நம்ம வந்து பிளண்டர் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் பை டேக்கிங் த ரூக் நம்ம வந்து கனெக்டட் பாஸ் அல்லது பான் உருவாக்கிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெட்டுறதுக்கும் நேரம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஹேப்பனிங். ஸோ ரூக் B1, பான் டு D3 எனிவே. ஸோ கிங் டு G2, அதுக்கப்புறம் ரூக் 8th ரேங்க்லேருந்து C4 கொண்டு வராது. அதுக்கப்புறம் A5. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்பிளான ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிங் F6 வந்துட்டு அந்த பானை வெட்டிட்டு அடுத்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். இதுதான் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளானிங். பட் கேமில் வந்து அவர் ரூக் A3 விளையாடுறாரு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேமோட முதல் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே கேம் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து பிளண்டராக அமையுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மேக்னஸ் வந்து ரூக் B7 ஆடி பிஷப்பை பின் பண்ண முடியும். இது கிங் F6 ஆடி இருக்கும்போது இந்த டைம் வந்து வேஸ்ட்டாக இருக்காது. அப்படியே ரூக் B7 வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிங் இன்ட்டு E6 வந்து விளையாட முடியும். ஸோ கிங் F6 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு C7. ஸோ நைட் C7 போயிட்டு அந்த டீப்பான வெட்டுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. ஸோ பிஷப் டு C5 போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பிஷப் C5 வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூக் E1 விளையாடுறாரு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, டேரெக்டாகவே இந்த பானை வந்து புஷ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக வின்னிங் மூவ் அந்த ஸ்பாட். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிஷப்பை கொடுத்தே ஆக வேண்டும், இல்லைனா அடுத்த மூவில் நம்ம வந்து குயின் ப்ரொமோட் பண்ணிப்போம். பிஷப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நைட் எக்ஸ் D5 செக் வருது. கிங் E6 போனதுக்கப்புறம் நம்ம நைட் எக்ஸ் E7. ஸோ நீங்கள் வந்து ஹோல் பீஸ் வந்து அப்பில் இருக்கீங்க. ஸோ அந்த காரணத்தினால ஈஸியாக வந்து கேமை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ரூக் E1 வந்து கன்சிடர் பண்ணுறாரு மேக்னஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ரொம்ப இழக்கலை. பட் இருந்தாலும் பிளாக்குக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸை உருவாக்குது. லைக் நைட் பான் டு D2. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் D5 செக்கு கொடுக்குறாரு. இந்த பான் வந்து ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது. கிங் F5 வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அவர் ரூக் D1 ஆடுறாரு. ஸோ ரூக் D1 ஆடி இந்த பானை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெட்டலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D3 ஆடுறாரு. ரூக் D3க்கு அப்புறம் பான் E7. பான் E7க்கு அப்புறம் ரூக் டு E4 வந்து விளையாடுறாரு. அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. பட் இந்த பொசிஷனில் மேக்னஸ் வந்து ரூக் டு B8 விளையாடி திரும்ப ஒரு பிளண்டர் நடக்குது. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய மொத்த அட்வான்டேஜ் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இழந்துடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிங் பொசிஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதை நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி இந்த பொசிஷனில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராப் வந்து செட்டப் பண்ணலாம் ஒயிட், லைக் ரூக் டு D7. இப்போ ரூக் டு D7க்கு அப்புறம் பெஸ்ட் மூவே வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு E2 தான். ஏன்னா இப்போ இந்த நிலையில் வந்து 2 ரூக்குமே அன்டிஃபரெண்டாக இருக்கும். ஓகே, இங்கே டிஸ்கவரி வரும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ரூக்கை வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக ரூக் A3ல மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் D2. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பாஸ் பண்ண நீங்கள் யாரும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டீங்க. அதனால ரூக் E2 கன்சிடர் பண்ணால் கூட இப்போது இந்த மூவ் கண்டுபிடிக்கும். பட் பிளிட்ஸில் அதுவும் இவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் இந்த மூவ் ஆர் இந்த ட்ரிக்கியான மூவ் பார்க்க முடியுமா தெரியாது. G4 செக், ஜஸ்ட் டிஃப்ளெக்டிங் த கிங். கிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கோர் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. இல்லை நீங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறதா நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து குயின் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுவும் பண்ண முடியாது. அதனால தான் கிங் G6 போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவரி கொடுத்து ரூக்கை வின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த கேம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து இங்கே மிஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரிக்குமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு என்கேம் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஷப் டெக்ஸ் E7, நைட் டெக்ஸ் E7 செக், ரூக் டெக்ஸ் E7, ரூக் B2, ரூக் A7. அதுக்கப்புறம் அவர் அந்த பானை வெட்டுறாரு, அவர் இந்த பானை வெட்டுறாரு. ஆக மொத்தத்தில் மேக்னஸ் வந்து ஒரு பான் அப் இருக்கக்கூடிய ஒரு தியரட்டிக்கலான ஒரு ட்ரான் என்கேம் வந்து போகிறாங்க. இது வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போவுமே வந்து இது வந்து ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது பிளாக் வந்து தோக்கவும் மாட்டார். ஓகேங்களா. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி தியரட்டிக்கல் ட்ரான் என்கேம். ப்ராக்டிக்கலாகவும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இது அப்படி தான் இருக்கும். பட் கேமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூக் D7 ஆடுறாரு, H5, ரூக் D6, G4. இது வந்து ரொம்ப ஷஃப்லிங் மூவ்ஸ் நடக்கும். நம்ம வந்து வேகமாக அதை பார்த்துடலாம். கிங் E4, அதுக்கப்புறம் ரூக் F6, ரூக் E5, ரூக் F4 செக், கிங் D5, அதுக்கப்புறம் கிங் F1, கிங் E6, and then rook F8, king E7, and then rook H8, king F7, rook A8, king G6, அதுக்கப்புறம் rook A3, rook to D5. இங்கே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அது ஏன் வந்து இதை தியரிட்டிக்கல் ட்ரான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுடைய கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை செக்கு கொடுக்கும். ரெண்டாவது, ஈவன் நீங்கள் கிங்கை இம்ப்ரூவ் பண்ணாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ரூக்கை இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஆக்குபை பண்ணிக்கலாம். இந்த ரூக்கை வச்சுக்கிட்டு அவரால் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. செக்கு கொடுத்தா நம்ம தேவையான ஸ்கொயருக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மேக்னஸ் வந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரூக் E3, ரூக் F5, கிங் E2 இம்ப்ரூவ் பண்ணுறாரு, ரூக் டு D5, கட்டிங் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ கிங் டு G7, கிங் டு G7க்கு அப்புறம் கிங் இம்ப்ரூவ் ஆக பார்க்குது. பட் ரூக் F5, ரூக் F5 வந்து பார்த்திங்கன்னா ரூக் F3 செக் ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ ரூக் E4, ரூக் F3 செக் எனிவே, கிங் E2 இஸ் ஃபோர்ஸ்ட். ஸோ கிங் E2க்கு அப்புறம் ரூக் F5 திரும்ப வராரு. திரும்ப ரூக் F4 ஆடுறாரு. கண்டிப்பாக இங்கே நீங்கள் வெட்டக்கூடாது. அதனால் அவர் வந்து செக் கொடுக்குறாரு. கிங் D3, அதுக்கப்புறம் ரூக் A5. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ரூக் F8, ரூக் A4 செக், கிங் E3, ரூக் A3 செக், கிங் E2, ரூக் A2 செக், கிங் F1, அண்ட் தென் ரூக் A1 செக். இப்போ பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா பேக் ரேங்க்கு நம்ம புஷ் பண்ணி வச்சிட்டோம். கிங் டு G2க்கு அப்புறம் கிங் H6 போகிறாரு. அதுக்கப்புறம் ரூக் H8 செக், கிங் G6, அதுக்கப்புறம் ரூக் G8 செக், கிங் H6,
rook b8 and then king g6, rook b6 check, king g7, rook b3, king g6, pawn to f4. ஸோ இங்கே கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்பசான் பண்ணுறாரு. அப்படியே என்பசான் பண்ணாலும் கூட இந்த கேம் வந்து ஹோல்டபுள் தான். இப்போ என்னென்னா 3 பானுக்கு பதில் 2 பான் இருக்குது. பட் அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் ரூக்கை வந்து நீங்கள் 4th ரேங்கில் வந்து கட் ஆஃப் பண்ண போகிறீங்க கிங்கை. அதுக்கப்புறம் கிங் மூவை ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இல்லைங்க இது எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து கிங் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிளாக் என்ன பண்ணுவார், சாரி ஒயிட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அல்லது நீங்கள் வந்து ரூக் A2 செக்கு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கு. அப்போ கிங் வில் பி ஃபோர்ஸ்டு பேக். அதுக்கப்புறம் நீங்கள் கிங் F5 விளையாடலாம். ஸோ அவர் செக்கு கொடுத்தாக்கா திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். கிங் வந்து இனிமேல் இங்கே 2nd ரேங்கில் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து பேசிக்காக என் கேம் வந்து ட்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் ஜிடெக்ஸ் F3 விளையாடினாலும் அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பொசிஷன். ஆனால் ட்ரா இன்னமும் பண்ண முடியும். ரூக் A4, அதுக்கப்புறம் ரூக் B6 செக்கு, கிங் டு G7, அதுக்கப்புறம் திரும்ப ரூக் B5. இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் G6 ஆடுறாரு. திரும்பவும் செக்கு கொடுக்குறாரு. செக் கொடுத்தோடனே கிங் H6 போகுது. ரூக் E5 போகிறாரு. கிங் G6, ரூக் E6 செக் வச்ச உடனே கிங் டு G7 போகிறாரு. ரூக் E4, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாமல் பார்க்குறாரு. ரூக் A5, கிங் F4, அதுக்கப்புறம் கிங் F6, திரும்ப ரூக் B4, ரூக் F5 செக், ஃபோர்சிங் த கிங். ரூக் E5 செக், திரும்ப பின்னாடி புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A5, ரூக் B6 செக், கிங் G7, அதுக்கப்புறம் ரூக் E6, ரூக் டு B5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் F4, அதுக்கப்புறம் ரூக் B4 செக், அண்ட் தென் பிளாக்ஸ் த செக், ரூக் B5, ரூக் E5, ரூக் B4 செக், கிங் F3, அதுக்கப்புறம் கிங் F6. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் 92வது மூலை கிங் F3 விளையாடணுன்னே ப்ரீ மூவ் பண்ணுறதா நினச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஐ திங்க் ப்ராபப்ளி ப்ரீ மூவ், அப்படி இல்லைனா மவுஸ் ஸ்லிப்பாக இருக்கலாம். கிங் F6 விளையாடுறாரு. கிங் F6 விளையாடின உடனே கேம் இஸ் லூசிங் ஃபார் ஹான்ஸ் நீமன். ஸோ சிம்பிளாக வந்து அவரை வெட்டிடுறாரு. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த பான் இதே மாதிரியான என் கேம் இப்போ ரீசெண்டாக நம்ம பிரக் அண்ட் கங்குலியோட ஒரு கேம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் என் ஸ்க்ரீனில் வந்து பின் பண்ணுறேன். அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி போகலாம். இதே மாதிரி 2 பான் என் கேம் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி இவர் ப்ரோக்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ரூக் G5 செக், கிங் H6, அதுக்கப்புறம் ரூக் E5, ரூக் B3 செக், அதுக்கப்புறம் கிங் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. செக் வச்சோடனே பிளாக் பண்ணி திரும்ப மூவ் கொடுக்குறாரு அவருக்கே. ஸோ ரூக் E6 செக் வச்சுட்டு திரும்ப பானை அட்வான்ஸ் பண்ணுறாரு. ரூக் B4 செக், அதுக்கப்புறம் கிங் அட்வான்ஸ் பண்ணுறாரு. ரூக் B5 செக், ரூக் E5, பிளாக் சிட், அண்ட் தென் ரூக் B7, H5, ரூக் F7 செக், அதுக்கப்புறம் கிங் G5, ரூக் G7 செக், அதுக்கப்புறம் கிங் H4, ரூக் B7, ரூக் E4, ரூக் B5. ஜஸ்ட் அந்த செக்கை கட் ஆஃப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பானை புஷ் பண்ணிக்கலாம். கிங் G8, அதுக்கப்புறம் H6, கிங் H8, பான் G5, ரூக் B6, கிங் H5. ஸோ இந்த இடத்துல 109வது மூலை கிங் H8 விளையாடினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து H5 விளையாடினதுக்கப்புறம் ஹான்ஸ் நீமன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு ஃபியூ மூவ்ஸில் செக்மேட் ஆக போகிறீங்க, அல்லது நீங்கள் ரூக்கை கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ரூக் C6 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளாக பேக் ரேங்கில் அட்டாக் பண்ணலாம். இல்லைங்க நான் ஏன் வந்து பேக் ரேங்கை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரி ஓகே பேக் ரேங்கை கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ திங்க் வந்து மேபி ரூக் E5 வந்து விளையாடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரூக் பான் G6 வந்து செக் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரூக் E5 வந்து விளையாடலாம். இப்போ நான் வந்து கிங் H7 விளையாடுவேன் அப்படின்னா G6 செக் இருக்குது. ஆப்வியஸ்லி அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்த மூவ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு மூவ் பண்ணுறோம்னா G6 வரும். ஸோ G6 இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேம் கண்டினியூ ஆகும். இன்னொரு வேரியேஷன் வந்து நம்ம இது வந்து லென்த்தியான வேரியேஷன், பட் இது குயிக்காக ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரூக் E8 செக், கிங் H7, அதுக்கப்புறம் G6 செக்கு. இப்போ வந்து ரூக்கால் வெட்டினதுக்கப்புறம் செக்கு கொடுத்து கிங்கை டெஃப்ளெக்ட் பண்ணுறோம். டெஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு வின் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டேல்மேட் பண்ணிடக்கூடாது. ஸோ ரூக் டு E8 செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் இங்கே ஹான்ஸ் நீமன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிங்ஃபுல் கப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்னஸ் கால்சன் வந்து ஹான்ஸ் நீமனோட வந்து தோல்வி அடைஞ்சோடனே அந்த டோர்னமெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து அவங்க விளையாடின 2வது ஆட்டம். முதல் ஆட்டம் ஏற்கனவே டைட்டில் டியூஸ்டேல விளையாடினாங்க, அது ட்ரா ஆகிடுச்சு. இந்த ஆட்டத்தில் மேக்னஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.